Hi friends, welcome to Aari Wonders. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல லேயர்டு செயின் ஸ்டிட்ச் தான் எப்படி போட போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் ரெண்டு கலர் எடுத்துர்க்கேன். ஒன்னு green கலர், இன்னொன்னு வந்து yellow கலர் எடுத்துர்க்கேன். இதுலயும் வந்து ரெண்டு thread எடுத்துக்கோங்க. இதுலயும் வந்து ரெண்டு thread எடுத்துக்கோங்க. நம்ம எப்பவுமே போடுற மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். வந்து green கலர் வந்து டபுள் thread எடுத்துர்க்கேன். பேக்ல வந்து ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணனும். இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிட்ச் தான் போட போறோம். நம்ம போடுற செயின் ஸ்டிட்ச் சைஸ் வந்து ஒரே மாதிரி தான் நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா முடிச்சாச்சு. நம்ம வந்து இன்னாட் போட்டுக்கலாம். இதுக்கு மேல தான் நம்ம வந்து ஒரு லைன் செயின் ஸ்டிட்ச் இன்னொரு வாட்டி கொடுக்க போறோம். இதுக்கு வந்து நான் yellow கலர் எடுத்துர்க்கேன். பேக்ல வந்து ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து போட்டுருக்க செயின்ல சென்டர்ல வந்து இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணனும். கீழே வந்து நம்ம ஒரு லைன் இந்த மாதிரி செயின் ஸ்டிட்ச் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு லேயர் கொடுக்குறோம் இல்லையா, அதனால தான் இதை வந்து லேயர் செயின் ஸ்டிட்ச்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேம் கலரில் போடும்போது தெரியாது. இந்த மாதிரி டபுள் கலராக எடுத்து பண்ணும்போது நல்லா தெரியும். கீழே வந்து நமக்கு க்ரீன் கலரும் மேலே வந்து எல்லோ கலரும் தெரியும். இப்போது ஜரி த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த செயின் ஸ்டிட்ச் எப்படி போடணும்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் டவுட் இருந்தால் நான் ஃபஸ்ட்டு வீடியோவே அதான் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நல்லா தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த ஸ்டிட்சை வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நெக்லைன்லையும் யூஸ் பண்ணலாம், ஸ்லீவ்லேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது நமக்கு சாரியில் வந்து டபுள் கலர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டபுள் கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம நெக்லைனில் போடலாம், இல்லைனா வந்து ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி போடலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிட்ச் போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வச்சு போட போகிறேன். ரெண்டுமே வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் தான் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கீழே வந்து ஜரி த்ரெட் கொடுத்துட்டு மேலே வந்து சில்க் த்ரெட்லேயும் போடலாம். நம்ம வந்து முடிச்சிட்டோம். என்னாட் போட்டுக்கலாம். ஃபைனலாக வந்து இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.